Students, next question is 3 mark or 5 mark question, mostly expected in 5 mark. So, protection of induced EMF by changing the area of the coil. Next case, here we changing the area enclosed by the coil. So, consider a conducting rod AB. This is the conducting rod AB of length L. It is move over the fixed frame. இது வந்து fixed frame மேல it move towards left with the velocity v என்கிற velocityல move ஆகுது. There is a uniform magnetic field. இந்த மாதிரி magnetic field வந்து acting inwards perpendicular to the plane of the paper. இந்த மாதிரி inward act ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? அதனால தான் b is perpendicular inwards அப்படிங்கிறான். Some small interval of time dt. So from this position AB இலிருந்து the rod move and now it is in the position C and D. அப்ப in the small interval of time dt, அப்ப dt அங்கிற time interval அது எவ்வளவு distance travel பண்ணிருக்கு? dx distance travel பண்ணிருக்கு. அப்ப இங்க இருக்கும் போதே நிறைய ஃப்ளக்ஸ் இது ஃபுல்லாக பாஸ் ஆச்சு. இப்போ இந்த சிடிக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சு? ஃப்ளக்ஸ் வந்து இந்த ஏரியாவில் மட்டும்தான் பாஸ் ஆகும். அப்போ தேர் இஸ் டிகிரீஸ் இன் ஃப்ளக்ஸ் வென் இட் ஷிஃப்ட் த பொசிஷன் ஏபி டு சிடி. அப்போ இங்கேருந்து இங்கே நகர்ந்து வரும்போது அப்போ இந்த ஃப்ளக்ஸ் டிகிரீசஸ். அப்போ ஃப்ளக்ஸ் டிகிரீஸ் ஆகும்போது தேர் இஸ் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இன் த சர்க்கியூட். அது எவ்வளவுங்கிறத இப்போ கால்குலேட் பண்ணலாம். See the students, now this rod of length AB of length L, it moved towards velocity V. Now it come to the position C and D. அப்போ அந்த CDங்கிற இதுக்கு வந்துருச்சு. ஓகேவா? ரைட். அப்போ இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு? டிஎக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு. எவ்வளோ டைமில்? டிடிங்கிற டைமில் மூவ் ஆயிருக்கு. ஓகே. அப்போ வந்து ஏரியா சேஞ்ச் எவ்வளோ ஏரியா சேஞ்ச் ஆயிருக்கு? ஏபிசிடிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஏரியா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ ஏரியா சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்? ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ சேஞ்சஸ். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு B into change in area. Change in ஏரியாங்கிறது என்னது? DA. ரைட். அப்போ சேஞ்ச் இன் ஏரியாங்கிறது வந்து DA. அப்போ சேஞ்ச் இன் ஏரியா டிஏங்கிறது என்னது? ஏரியா ABCDயோட ஏரியா. அப்போ இது என்னது? ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப். அப்போ ஏரியா என்ன வரும்? இதனுடைய ஏரியா லென்த் இன்ட்டு பிரெத். பிரெத் என்னது? டிஎக்ஸா? ரைட். நம்மளுக்கு ஒன் மோர் திங் தெரியும், velocity equal to rate of change of displacement. அப்போ dx equal to என்னது? v into dt. அப்போ lv dt. இதுதான் இதனுடைய ஏரியா. அப்போ b ஏரியாங்கிற இடத்துல lv dt. dtயை கீழே கொண்டு வந்துடுவோம். அப்போ d5b by dt equal to blv அப்படின்னு வரும். அப்போ this change in flux with time is it induced EMF. ஏன்னா induced EMF is equal to rate of change of flux linked with the coil. அப்போ induced EMF value BLV. This EMF is called motional EMF. Why it is said to be motional EMF? The EMF நம்ம என்ன EMF அப்படின்னு சொல்றோம்? motional EMF அப்படின்னு சொல்றோம். ஏன்னா it is produced due to the movement of the conductor. conductor movement ஆகிறதுனால நம்மளுக்கு கிடைக்குது. And by Fleming right hand rule we find the direction of current. It is the current is in the clockwise direction. இந்த current நம்மளுக்கு flow ஆகும். If
the resistance of this loop is take R. R அங்கிறது resistance அப்படின்னு வச்சுன்னா current I equal to V by R. V அங்கிறது induced EMF. அப்போ E by R. அப்போ E அங்கிறது என்னது V L V by R அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இந்த எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து இஎம்எஃபாக ஜெனரேட் ஆகுது. அந்த எனர்ஜி என்ன ஆகுது, கன்சர்வாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மூலமாக இப்போ நம்ம சொல்ல போகிறோம். கரண்ட் கேரிங் மூவபிள் ராட் ஏபி என்ன பண்ணுறோம், kept in the perpendicular magnetic field. அப்போ current carrying conductor placed in a magnetic field, it experience a force. அப்போ FB equal to IL cross B அப்படின்னு சொல்லுவோம். ILB sin theta. இப்போ கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ தீட்டா 90 டிகிரி. அப்போ ILB அப்படின்னு சொல்கிறோம். Now it is move with constant velocity ல மூவ் ஆகுது. அப்போ there is a constant force that is equal to and opposite to the magnetic force must be applied அப்படின்னு சொல்கிறோம். See, there is a current in the conductor. அப்போ இந்த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்குது. அதனால் இதில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இதில் ஆக்ட் ஆகும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸை நான் எழுதிக்கிறேன். அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு IL கிராஸ் B. அப்போ ILB sin theta. எப்போ இதனோட மேக்னிடியூட் வேல்யூ வெக்டர் போடும்போது n கேப் போடும். அப்போ மேக்னிடியூட் வேல்யூ வந்து ILB. ஏன்னா தீட்டா வந்து 90 டிகிரி. ஓகே, இப்போ இது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகணும். எப்படி மூவ் ஆகுது, லெஃப்ட் சைடு மூவ் ஆகுது. அப்போ இது மூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும், ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் அவுட்வர்ட் டைரெக்ஷன். ஆனால் இதனுடைய மோஷன் எப்படி இருக்குது, இன்வர்ட் டைரெக்ஷன். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எஃப் அப்ளைடு வந்து இப்படி இன்வர்டில் நம்ம கொடுக்கணும். ஆனால் இது எப்படி இருக்குது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா த அப்ளைடு அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆனால் ரெண்டுமே எப்படி இருக்கணும், ஈக்குவல் இன் மேக்னிடியூடாக இருக்கணும். இப்போ அடுத்து வந்து த ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்னா என்னது, பவர். 11th ஃபார்முலாயாகவும் இருக்கா, பவர் ஈக்குவல் டு எஃப் டாட் வின்னு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோமா. அப்போ இங்கே எஃப் அப்ளைடு இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ டாட் ப்ராடக்ட்னா என்ன வரும், எஃப்வி காஸ் தீட்டா. எஃப் அப்ளைடு. அப்போ எஃப் அப்ளைடும் வெலாசிட்டியும் எப்படி இருக்குது, ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ இங்கே தீட்டா வந்து என்னது 0 டிகிரி. இப்போ 0 டிகிரினா தீட்டா 0 டிகிரினா காஸ் 0 என்னது 1. அப்போ பவர் ஈக்குவல் டு எஃப் அப்ளைடு டாட் வி. அப்போ அப்ளைடு என்னது, எஃப் அப்ளைடு ஈக்குவல் டு எஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஐஎல்பியா. அப்போ ஐஎல்பி இன்டு வி. ஸோ ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் ஐ ஈக்குவல் டு வாட், பிஎல்வி பை ஆர். அதை இதில் யூஸ் பண்ணும். அப்போ ஐ ஈக்குவல் டு பிஎல்வி பை ஆர் எல்பிவி. மேலே பாருங்கள், பி 2 தடவை இருக்கா, பி ஸ்கொயர். எல் 2 தடவை இருக்கா, எல் ஸ்கொயர். வி ஸ்கொயர் பை ஆர். ஓகே, ரைட். இது வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க், தட் இஸ் பவர். அடுத்து, when the induced current flow in this loop,
there is loss of energy according to Joule's heating effect. அப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அந்த கண்டக்டர் ஹீட் ஆகும், அப்போ அங்கே ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து நடக்கும். ஓகேவா? அப்போ there is a loss of power. பவர் டெசிபேட்டட் எவ்வளவுங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ பவர் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர்னு சொல்லுவோம். அடுத்து அந்த கரண்ட் சர்க்கியூட்டில் போகும்போது எவ்வளோ பவர் டெசிபேட் ஆகுது, டெசிபேட்னா பவர் லாஸ். பவர் டெசிபேட்டட் எவ்வளவு, அப்போ பவர் டெசிபேட்டட் அப்படிங்கிறதே வந்து I ஸ்கொயர் ஆர். அப்போ ஐங்கிறது என்னது, பிஎல்வி பை ஆர். அப்போ I ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும், பி ஸ்கொயர் எல் ஸ்கொயர் வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்டு ஆர். இந்த ஆர் இந்த ஸ்கொயர் என்னது கேன்சல் ஆயிடும். P equal to V square L square V square by R. பாருங்க பவர் டெசிபேட்டடும் ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்கும் எப்படி இருக்கு, ஈக்குவலாக இருக்கு. அதாவது என்னன்னா நம்ம இதை மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் கன்வெர்டட் இன்டு electrical energy, EMF generate ஆகுது, then which dissipated as thermal energy in the circuit. அது அந்த சர்க்கியூட்ல போகும்போது என்னவா மாறிடுது, அப்படியே தெர்மல் எனர்ஜி ஹீட் எனர்ஜியா மாறி வீணா போயிடுது அப்படிங்கிறத சொல்றான். அப்ப நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய எனர்ஜி எலக்ட்ரிக்கா மாறுது, தென் அஸ் தெர்மல் எனர்ஜியா மாறுது. அப்போ the energy conversion is consistent with the law of conservation of energy. So conservation of energy once again here proved அப்படிங்கிறதோட இந்த டாபிக்கை முடிக்கலாம்.